பிரைஸ் the Lord. மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளு கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் என்ற சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். John chapter 11 verse 40. If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய். இந்த நாளு கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாக தேவனோட மகிமை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். வேதத்தில் பார்க்கும்போது இந்த இடத்துல லாசர் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. மார்த்தாள் ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம லாசர் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. ஆனால் ஏசப்பா மார்த்தாளை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய். அந்த இடத்துல மார்த்தாள் ஏசப்பாவை விசுவாசித்தாங்க, ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. ஸோ லாசர் மறுபடியும் என்ன பண்ணார், உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியத்தில் மனிதரை நம்பி போயிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்பி போயிருக்கலாம், உறவினர்கள் சொந்தக்காரங்களை நம்பி போயிருக்கலாம். அவங்க மேலே ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் போயிருக்கலாம். அவங்கக்கிட்ட போனால் இந்த காரியம் வாய்க்கும், அவங்கக்கிட்ட போனால் இந்த காரியம் நடக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் வெக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஈசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பார். ஒருவேளை மனிதர்களை நம்பி நம்ம அந்த விசுவாசத்தை அவங்க மேலே வைத்து போனாலோ வெக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஈசப்பா மேலே விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவனோட மகிமை நம்ம பார்க்க முடியும். இந்த நாளை கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஏசப்பா மேலே விசுவாசம் வைங்க, ஏசப்பா மேலே நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அது எந்த காரியமாக இருக்கலாம், அது உங்கள் தேவை இருக்கலாம், உங்கள் வேலைக்காரியம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சைட் வாங்கணுமா இருக்கணும், இல்லை ஒரு வாங்கணுமா இருக்கணும். எது இருந்தாலும் நீங்கள் ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோடு அவர்கிட்ட கேளுங்க, அவர் மேலே விசுவாசம் வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா மகிமை காண செய்வார். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம நன்றி அப்பா. இந்த நாளில் கூட தேவன் நீங்கள் பேசின இந்த வார்த்தை படியப்பா, நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பான்னு சொன்னிடப்பா. இந்த வேலையில் கூட ஆச்சா யாரெல்லாம் ஏசப்பா உண்மை விசுவாசித்து ஏசப்பா அவங்க காரியங்களை விசுவாசத்தோடு உங்களை சமூகத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலப்பா தேவன் நீங்கள் அற்புதங்களை செய்வீராகப்பா. அவங்க காரியங்களெல்லாம் தேவன் நீங்கள் மகிமையான காரியங்களை தேவன் நீங்கள் செய்படியானங்க செபிக்கிறப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் நீங்கள் அற்புதங்கள் செய்யுங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் நீங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு செபிக்கிறாங்கப்பா இந்த வேலையில் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ராஜா ஒரு மகிமையான காரியங்களை செய்படியானங்க செபிக்கிறப்பா. அப்பா தேவன் நீங்கள் ராஜா ஒவ்வொரு வாழ்க்கையில் ராஜா தேவன் நீங்கள் மகிமையான காரியங்களை செய்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you.